அதாவது மந்திரம் ஓதாமல் செய்யக்கூடிய எல்லாமே தந்திரம் தான். நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், இல்லை இந்த அஷ்டகர்மத்தில் ஏதோ ஒன்று நமக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மந்திரம் ரெகுலராக வந்து ஓதிட்டே இருப்போம், உறுதி வச்சுட்டே இருப்போம். மந்திரமே ஓதாமல் நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து தந்திரம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசிக்கு இந்த கல் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அது எதுவும் மந்திரம் சொல்ல மாட்டீங்க, அது வந்து தந்திர பிரயோகத்தில் வந்து வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி வசியத்துக்கு நீங்கள் மந்திர உறுஜபிக்கிறதை விட இடுமருந்து சூப்பராக வேலை செய்யணும்னு சொன்னோம். அப்போ இடுமருந்து வந்து தந்திர முறை தான், மருந்துனால செய்யக்கூடியது தந்திர முறைகள் தான். அதே மாதிரி அஞ்சன மைகள் வைக்கிறது, நம்மளை இப்போ நீங்கள் வந்து என்னால் போட முடியாது, நான் வந்து உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரம்லாம் எனக்கு படிக்க தெரியாது, என்னால் போட முடியல அப்படின்னா, நீங்கள் அந்த உடற்கட்டு திசைக்கட்டுக்கு சில மூலிகை வஸ்துக்களை வந்து நம்ம எரித்து கருக்கி அதை மையா பிரயோகம் பண்ணி ரெகுலராக வந்து நெத்தியில் நம்ம இட்டுகிட்டே வரோம் அப்படின்னா இந்த மாதிரி அஷ்டகர்மங்கள் நமக்கு வந்து வராது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தந்திரங்கள் தான். இப்போ இந்த தாயத்து போடுறது, தகடு எழுதுறது, இதிலேயே வந்து தந்திர பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய நிறைய எந்திர முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எது எதெல்லாம் மந்திரம் உறுஜபிக்காமல் நம்ம வந்து பின்பற்றுறோமோ அது எல்லாமே வந்து தந்திரம் தான். இப்போ நமக்கு என்னால் பூஜைலாம் பண்ண முடியாது, நான் ரெகுலராக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவேன், அந்த கோவிலுக்கு போனால் எனக்கு பண வரவு ஏற்படும், ரெகுலராக ஒரு கோவிலுக்கு போகிறேன், அங்கே போனால் எனக்கு வந்து இந்த எதிரிகளுடைய தொந்தரவே இருக்காது, யாராவது ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது சுத்தமாக வராது அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நீ எந்த மந்திரமும் சொல்லாமல் நீங்கள் எதெல்லாம் பின்பற்றுறீங்களோ அது எல்லாமே தந்திரம். இப்போ நாங்கள் தந்திரமாக இப்போ நம்ம ஒரு நம்ம குருகுல பயிற்சியிலே நம்ம இப்போ தந்திர முறைகளாக சொல்கிறோன்னா நிறைய முறைகள் வந்து தந்திர முறைகள் வந்து இருக்கும். இப்போ தேங்காய் சுற்றி உடைக்கிறதுலேருந்து எலுமிச்சம்பழம் சுற்றி உடைக்கிறதுல அதுக்கெலாம் நீங்கள் மந்திரம் சொல்லாமலே பண்ணால் கூட பலன் இருக்கும். இப்போ உப்பு சுற்றி நீங்கள் தண்ணியில் போட்டு குளிக்கிறதுலேருந்து இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அது முத்திரை பிரயோக முறைகள், அதில் எந்த மந்திரமும் வந்து தேவையில்லை, அந்தந்த முத்திரைகளை வச்சா இந்தந்த சடங்குகளுக்கு இந்தந்த முத்திரைகளை வச்சாவே போதும். இந்த மாதிரி நிறைய இருக்குது தந்திர பிரயோகங்கள். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.